தமிழ்நாட்டின் அடையாளங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு அடையாளம் சொன்னால் அது ஆனந்த விகடன் சொன்னால் கூட அது வந்து மிகையாகாது. இன்னும் ஒரு ஆண்டு ஆச்சுன்னு சொன்னால் 100 ஆண்டுகள் அந்த பத்திரிகை வந்து இப்போ கூட அதே வீரியத்தோட என்டர்டைன்மெண்ட் மீடியா வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. 1926 ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ரேடியோ மட்டும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சினிமாவிலேருந்து ஓடிடியிலேருந்து சினிமா எத்தனையோ வந்து விளையாட்டுலேருந்து என்ன வந்தால் கூட இன்னும் வந்து அந்த ஆனந்த விகடன் அவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது. எல்லாரோட அன்பும் ஆதரவும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து வாசன் சார்லேருந்து பாலசுப்ரமணியம் சார்லேருந்து இப்போது சீனிவாசன் சார் அவருக்கு வந்து எவ்வளோ வந்து நான் வந்து சீனிவாசன் சார் வந்து பாராட்டினாலும் வந்து மிக கம்மி தான் ஆகும். ஏன்னா அவர் வந்து நிறைய அடிக்கடி நாம் வந்து சந்திப்போம், நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். சில வந்து என்னுடைய அவருடைய சொல்கிறது எனக்கு ஒத்து போகாது, நான் சொல்கிறது அவருக்கு ஒத்து போகாது. இருந்தாலும் சிரிச்சுட்டே விடைபடுறோம். அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அப்போ கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் வராது. அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் விகடன் ஆனந்த விகடனில் வந்து எல்லாரும் வந்து கிளின்னு கிழிப்பாங்க. அதில் ரொம்ப கிழிச்சி போட்டது நம்மளை தான். இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் இல்லை. அவர் வந்து ஃபாரினில் வந்து படிச்சுட்டு வந்தவர். நிறைய விஷயங்களில் எல்லாத்துலேயும் ஒரு அறிவு இருக்குது. அவர் நினச்சிருந்தா அவருடைய வந்து திறமைக்கு அவருடைய அறிவிற்கு அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து வேறு தொழில் பண்ணி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம். இல்லைன்னா அது வந்து அதுக்கு போகாமல் இதே துறையில் வந்து தாத்தா சம்பாதிச்சு வந்த சொத்து ஆனந்த விகடனை கொண்டு வந்து எத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனை வாசகர்களை வந்து அந்த வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மிக 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 பாராட்டத்தக்கது. இது வந்து வேள்பாரி 1,00,000 பிரதிகள் போயிருக்கோன்னு சொன்னால் அது மெயின் காரணம் ஆனந்த விகடன். இப்போ வந்து ஒரு பொருள் வந்து தயாரிக்கணும்னு சொன்னால் அது 1000 ரூபாய் சொன்னால் அதை விற்கிறதுக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணணும், அவ்வளோ விளம்பரங்கள் பண்ணணும். ஆனால் அந்த ஆனந்த விகடனில் தொடராக கதையாக வந்தால் போதும், எந்த விளம்பரமும் வேண்டாம். அப்படி போய் அது வந்து சேரும். ஸோ சீனிவாசர்களையும் உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். தொடரணும் நம்ம இந்த ஸ்நேகம். அண்ட் இந்த விழா நாயகன் சுபாவை பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். ஸோ மிக அருமையாக வந்து பேசி அமர்ந்திருக்கும் கோபிநாத். அவர் எப்போவுமே வந்து அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த நீயா நான் அவர் நடத்துகிற வந்து அந்த நிகழ்ச்சி அது எப்படி வந்து ஆடிஷன் பண்ணுறாங்க, எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த பாட்டும் தானே பாவம் தானே மாதிரி எல்லா அணிலையும் இவரே இருப்பார், இவரே வக்கீல், இவரே ஜட்ஜி. அருமை. இதுக்கப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் பெரிய பேராசிரியராக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கோ, அற்புதமான பேச்சு. சிறுதி பேதம், ஆமாம், சிறுதி பேதம்லேருந்து ஆரம்பித்து தப்பு தாளங்கள், நிறைய தப்பு தாளங்கள். சரி, எல்லாம் வந்து ரொம்ப அருமையான பேச்சு. அந்த ரொம்ப அது வந்து நமக்கு வந்து அந்த ஐரன் வந்து இரும்பு வந்து இங்கே தான் டிஸ்டிங்ஸ் பண்ணதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது. இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. அது வந்து 2 ஸ்டின் போட்டு ஆப்ரேஷன் ஆகி இருந்து கூட அவர் இங்கே வந்திருக்காரு சொன்னால் அந்த பாரி வந்து அவர் வந்து இழுத்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் சங்கர் சார். ஸோ நம்ம வந்து 70s 80s 90s வந்து இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார் எல்லாம் விட்டால் ஒரு முக்கியமான ஒரு சினிமா வந்து அப்படியே ஒரு மாற்றி வந்து இது பண்ணதுன்னு சொன்னால் ஒன்று பாரதி ராஜா, இன்னொன்று மணிரத்னம், இன்னொன்று வந்து நம்ம சங்கர். பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது,
அதில் வந்து ஒரு நல்ல சமூக நீதி சரிவு இருக்கும், ஒரு நல்ல ஒரு தத்துவம் இருக்கும், சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 அட்வைஸ் மாதிரி ஒரு திசைங்க இருக்கும். அவர் கூட அந்த 3 படம் பண்ணதும் 3 வந்து மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ வந்து அவர் சொல்லியிருக்க முதல்ல எனக்கு தெரியும், அது வேள்பாரி வந்து அவர் தான் டைரெக்ஷனை போகிறாரு, அந்த ரைட்ஸை வாங்கி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன்.